நெத்ராட்டார் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டேரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், பொது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம இந்த வார பலன் பார்த்துடலாம். இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த வாரம் நீங்கள் என்ன எனர்ஜியில் இருக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாம். அட்டகாசம். சரிங்களா? இந்த வாரம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வீங்க. சரிங்களா? இந்த வாரமே நிம்மதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அன்றைக்குமே நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. கிழக்கு பக்கம் இல்லைன்னா மேற்கு பக்கம் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவீங்க. ட்ராவலுங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப தூரமாக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்துலேயே இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ராவல் தான். சரிங்களா? பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வரீங்க, இல்லை தூரமாக எங்கேயாச்சும் போயிட்டு வரீங்க, கிழக்கு அல்லது மேற்கு பக்கம். சரிங்களா? இந்த வாரம் நீங்கள் செய்கிறது பெரும்பாலும் கரெக்டாக தான் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க. தப்புங்கிறது என்ன, ரொம்ப பெரிய தப்பு அந்த மாதிரி சொல்ல வரல. இப்போ ஜாபாக இருந்தால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி கூட இருக்காதுன்னு வைங்களேன். உற்சாகமாக இருப்பீங்க, ஆக்டிவாக. அதுதானே ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இந்த வாரம் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருப்பீங்கன்னு பார்ப்போம். இது இங்கே இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய வந்துருச்சு. ஏன்னா மறுபடியும் நம்ம டெவில் வராரு. மறுபடியும் 2 வருது. இதுக்கு முன்னாடி 4-5 வந்தது. சரி, பரவாயில்ல. இது எப்படி இருக்குது, உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயம் எது செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும். அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு சில பேர்த்துக்கு அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பெல்லாம் வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வரப்போகுது. சரிங்களா? இப்போ அந்த விஷயம் ஜாபாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸு, இல்லை நீங்கள் உங்கள் லவ்வர். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணீங்க, அவங்க கூட இப்போ பேசுகிறதில்ல அப்படின்னா அவங்க திரும்ப வர மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க திரும்பி வரும்போது எப்படி இருக்கும், இப்போ இந்த மாதிரி எந்த சூழ்நிலையில் இருப்பீங்க அப்படின்னா, அவங்க வந்து எக்ஸ் ஆயிட்டாங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிகிட்ருக்கேன் நான். அங்கே வந்து எக்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய மற்ற வாய்ப்பெல்லாம் வருது, மற்றவங்கள ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இப்போ இவரும் வராரு, உங்களுக்கு மற்றவங்களும் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ ஜாப் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, அது போக இன்னும் நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி இல்லை, நீங்கள் வந்து ஜாப் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஜாபும் வருது, அது போக மற்ற ஜாப்ஸும் வருது. இப்போது உதாரணத்துக்கு மற்ற ஜாப்லையெல்லாம் சேலரி ஜாஸ்தி வர மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இப்போ அதுக்கு நீங்கள் அட்ராக்ட் ஆகிடுறீங்க. சரிங்களா? அப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கீங்க, ஏதோ ஒன்றை செலக்ட் பண்ணணும், ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருப்பீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒன்று அது வேணுமா, இல்லை மற்றதெல்லாமும் இருக்குது, ஆனால் அது இன்னும் நல்லா இருக்குது, அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா எப்பவுமே 7 ஆஃப் கப்ஸ் வரும்போது நிறைய வாய்ப்புகள் வருது அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. அப்போ என்ன, உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒன்று இருக்குது, மற்றதும் இருக்குது, ஆனால் அது மனசுக்கு பிடிச்சதை விட ரொம்ப ஆகாவோகோன்னு இருக்கிற மாதிரி ஒரு தோரணையாக இருக்குது. சரிங்களா? இது கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். இது இங்கே வைக்கிறேன். சரி, இப்போ இதில் என்ன சவால், இந்த வாரம் உங்களுக்கு என்ன சவால்? அநேகமாக
இதில் எது செலக்ட் பண்ணுறதுங்கிறது தான் உங்களுக்கு சவாலுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மறுபடியும் 8 ஆஃப் ஒன்ஸாகவே இருக்குது கீழே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் கால் மெசேஜ் கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஃபோன் கால் வரும், மெசேஜ் நல்லாயிருக்கு. அதாவது இது மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? இப்போது நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க, கொஞ்ச நாளாக அவங்க கூட பேசுகிறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒன்று உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணுவாங்க, இல்லை மெசேஜ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா நேர்லேயே பார்க்க வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. கூப்பிடுறது கூட வாய்ப்பு இருக்குது. நேரில் பார்க்கலாம் மாட்டேன், ஏன்னா இங்கே ட்ராவலில் இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள், இது வந்து ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் ஃபங்க்ஷன்னா ரீகன்சிலியேஷன் அப்படின்னு சொல்வோம். மறுபடியும் நம்ம விரும்பினவங்க கூட போய் சேர்றது. கிங் ஆஃப் கப்ஸ் யார்? அவர் அன்பு அவ்வளோ சீக்கிரம் வெளியில் காட்ட மாட்டார். எம்பரருக்கும் கிங் ஆஃப் கப்ஸ்க்கு வித்தியாசம் இருக்குது. அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் பேர் வெளியின்னு வைங்களேன். எம்பரர். கிங் ஆஃப் கப்ஸ் அப்படி இல்லை. அவர் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டார். சரிங்களா? உணர்ச்சிகள் உள்ளே வச்சுருப்பாரு, ஆனால் கட்டுக்கோப்பாக வச்சுருப்பார். உணர்ச்சி வசப்பட மாட்டார். கண்டிப்பாக பாருங்கள், இங்கே டைமிங் வந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இன்னொரு 28 நாளுக்குள்ளே, சரிங்களா, 30 நாளுக்குள்ளே யார் உங்கள் கூட பேசாமையே இருந்தாங்களோ, யார் எந்த ஸ்டெப்பே எடுக்காமல் இருந்தாங்களோ அவங்க கண்டிப்பாக ஸ்டெப் எடுப்பாங்க. சரிங்களா? உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுப்பாங்க. அதில் உங்கள் ஆசை நிறைவேறும். கண்டிப்பாக ஒரு ஆசை நிறைவேற போகுது. சரிங்களா? இது இந்த வாரம் பலனுங்கனால இந்த வாரமே அந்த ஆசை நிறைவேறணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8 ஆஃப் வான்ஸ் இருக்குது. அது போக அதுக்காக நீங்கள் காத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரிங்களா? அவங்க பேசுவாங்களா, அவங்க ஃபோன் பண்ணுவாங்களா, மெசேஜ் பண்ணுவாங்களா, எங்கே தான் போய்கிட்டுருக்கு அவங்க நேரமெல்லாம், யார் கூட அந்த நேரத்தை செலவு பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு இங்கே ஒன்றுமே மெசேஜும் பண்ணல, கூப்பிடல, நமக்கெல்லாம் நேரம் செலவு பண்ண மாட்டாங்களா? இதான் எம்ப்ரர் வராரு பாருங்க மறுபடியும். ரொம்ப அழகாக இருக்குது இந்த வாரம். ஏதோ உங்களுக்கு பிடிச்சவங்கள மீட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா? ஆசை நிறைவேறதுவே வச்சுருவோமே இங்கே இல்லையா? இருக்கட்டும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா? இது கீழே இருக்குது. ஓகே, எல்லாமே நல்லா இருக்குது. சரி, இதையும் வச்சுருவோமே. ஓகே, சரி. இப்போ நான் கீழே பார்த்துட்டேன் இல்லையா, சவாலுக்கு தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த வாரம் என்ன சவால் அப்படின்னு. சரி, இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, என்ன சவால்னு பார்ப்போம். என்ன சவால்னா, இப்போ அவங்க உங்ககிட்ட பேச வராங்க, மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இதை அப்படியே முன்னாடி கொண்டு போகிறதுக்கு தான் உங்களுக்கு சவால். நீங்கள் பேலன்ஸ் பண்ணி, ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க இல்லையா, இல்லை ஒன்று சேராமல் இருக்கீங்க. அந்த விஷயத்தை பேலன்ஸ் பண்ணி நகர்த்திட்டு போகிறதுக்கு, இப்போ ஒரு உறவு அப்படின்னு எடுத்துட்டா, ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு எடுத்துட்டா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். சரிங்களா? எல்லா டைமுமே எல்லாமே சரியாகவே போய்கிட்டு இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அவங்களும் எல்லாமே கரெக்டாகவே தான் பண்ணிகிட்ருப்பாங்க, நீங்களும் கரெக்டாகவே தான் பண்ணிகிட்ருப்பீங்கங்கிறது கிடையாது. ஸோ அந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இந்த விஷயத்தை கொண்டு போகிறது தான் உங்களுக்கு சவாலாக இருக்கும். பேலன்ஸுங்கிறது தான் உங்களுக்கு அதாவது ரெண்டு பக்கமும் யோசிக்கிறது, ரெண்டு பக்கமும் யோசித்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது தான் உங்களுக்கு சவால். நீங்கள் வந்து மேபி உங்கள் பக்கமே யோசிச்சுட்டு இருப்பீங்களா இருக்கும், நான் செஞ்சது தான் கரெக்டு, நான் செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களா இருக்கும். ஸோ அவங்க பக்கமும் யோசிங்க, அதுதான் சவால். நீங்கள் உங்கள் பக்கம் மட்டும் யோசிச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த வாரம் பலன் என்னன்னு பார்த்தலாம். கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது. சரிங்களா? இப்போ ஜாப்னு எடுத்துட்டிங்கன்னாலும் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து திருப்தியாகவே இருக்கல. என்னது இது, மேனேஜர்லேருந்து யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த தடவை சப்போர்ட், இந்த வீக் சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி
நீங்கள் ஒருத்தர் கூட பழகிட்டுருக்கீங்க, அவங்க வந்து பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த வாரம் பேசுவாங்க. அதுதான் இந்த வாரத்தோட பலன். ஒன்று சேர்றது, சந்திச்சுக்கிறது, பேசிக்கிறது, அதுதான் இந்த வாரத்தோட பலன். கைடன்ஸ் ஏற்கனவே வந்துருச்சு. நீங்கள் 2 பக்கமும் யோசிச்சு நீங்கள் நடந்துக்குங்க. எப்படி நல்லபடியாக நடந்துக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் போகும். ஏன்னா அந்த எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. நிஜமாலுமே இந்த வாரம் ரொம்ப அழகாக இருக்குது. வாழ்த்துக்கள். ஹாப்பி வீக் அஹெட். நாளைக்கு பார்ப்போம்.